இந்தியா எடுத்த மேஜர் முடிவு. ட்ரம்ப் என்ன செய்தாலும் பரவாயில்லை. அமெரிக்காவுக்கு செக்மேட் பின்னணி. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அபராதம் விதிப்பேன் என்றும் ட்ரம்ப் தரப்பு இந்தியாவை மிரட்ட முயன்று வருகிறது. இதற்கிடையே ட்ரம்ப் என்னதான் மிரட்டினாலும் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வாங்குவதை தொடரப்போவதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ட்ரம்ப் மிரட்டலுக்கு தனது பிளானை இந்தியா மாற்றாது என்று இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. அதோடு நில்லாமல் நேற்று கூட இந்தியாவுக்கு வரிகளை மேலும் அதிகரிப்பேன் எனவும் ட்ரம்ப் கூறினார். இப்படி இந்திய அமெரிக்க இடையான உறவு தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. இருப்பினும் இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்பதில் தெளிவாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் ட்ரம்பின் மிரட்டலை தாண்டி தொடர்ந்து ரஷ்யா கச்சா எண்ணெயை வாங்க இந்தியா முடிவெடுத்துள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் என்ன சொன்னாலும் சரி, இந்தியாவின் கொள்கைகளை மாற்றம் இருக்காது என்று 2 மூத்த இந்திய அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர். ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதியை குறைக்குமாறு எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என்பதை பெயர் வெளியிட விரும்பாத அந்த அதிகாரிகள் உறுதி செய்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த செய்தியாளர் சந்திப்பிலும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் இதையே குறிப்பிட்டார். அதேபோல இந்தியா அமெரிக்க வணிக ஒப்பந்தமும் இன்னும் இறுதியாகவில்லை. விவசாயம் மற்றும் பால் சந்தையில் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு அனுமதி அளிக்க இந்தியா யோசித்து வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை நீண்ட காலமாக இழுபறியில் இருக்கும் நிலையில் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு யுக்தியாகவும் ட்ரம்ப் இதை பயன்படுத்தியிருப்பார் என்றும் சொல்கிறார்கள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினாலும் சீனா நிறுத்தாது என்றும் இதனால் எந்த ஒரு மாற்றமும் வந்துவிடாது என்றும் முன்னாள் இந்திய துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் ரஷ்யாவுக்கான தூதரகமான பங்கஜ் சரண் கூறியிருக்கிறார். பங்கஜ் சரண் மேலும் கூறுகையில், சரி, இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி கொண்டது என வைத்துக்கொள்வோம். அப்போது கூட சீனா அதை நிறுத்தாது. ரஷ்யாவிடமிருந்து சீனா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும். இது சீனாவுக்கு தொடர்ந்து பயனளிக்கும் என்றார். உக்ரைன் போருக்கு முன்பு ரஷ்யாவிடமிருந்து இந்தியா 1% குறைவாகவே கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்து வந்தது. ஆனால் இப்போது இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் 1/3 அதிகமானது ரஷ்யாவிலிருந்தே வருகிறது. தொடக்கத்தில் ரஷ்ய கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவது சர்வதேச சந்தையில் அதன் விலையை குறைவாக வைத்திருக்க உதவுகிறது என்பதால் மேற்குலக நாடுகள் இதை ஆதரிக்கின்றன. ஆனால் இப்பொழுது திடீரென மேற்குலக நாடுகள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளன. குறிப்பாக ட்ரம்ப் வரி மிரட்டல் எல்லாம் விடுக்கிறார். அதை கேட்டு இந்தியாவுடனான தனது நிலைப்பாட்டை மாற்றினால் அது பெரிய சிக்கலையே கொடுக்கும். இதன் காரணமாகவே ட்ரம்ப் என்ன சொன்னாலும் ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து வாங்குவதில் இந்தியா தெளிவாகவே இருக்கிறது.